தொழுகை நிலைநாட்டு, அடிப்படை அது. உன் இறைவனிடத்தில் நெருங்குவதற்குள்ள அடிப்படை அஸ்ஸலா, தொழுகை. தொழுகை இல்லாதவருக்கு இறை தொடர்பு கிடையாது. இறைவனை விட்டு நீங்கியவர் இறைவனை மறுத்தவர் என்று கூட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். தொழுகை ஒரு மனிதனுக்கு இந்த உலக வாழ்வில் மறு உலக வாழ்வில் மிகப்பெரிய வெற்றி தரும். இறை தூதர் சொன்னார்கள், யார் ஒருவன் தொழுகையை பாதுகாப்பானோ அது வெளிச்சமாக, சாட்சியாக, உதவியாக இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் வரும். அவனை பாதுகாக்கும் தொழுகை, பாவங்களில் இருந்து தடுக்கும். இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். தொழுகை மானக்கேடான அசிங்கமான காரியங்களில் இருந்து அவனை தடுக்கும். இறை தூதரிடத்தில் வந்து சொன்னார் ஒரு மனிதர், இறை தூதரே, ஒருவர் காலையில் எல்லாம் வணங்குகிறார், இரவில் பாவம் செய்கிறார், அநியாயம் செய்கிறார், அசிங்கங்களை செய்கிறார், ஆனால் தொழுகிறார். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவர் தொழுகையில் நிலையாக இருக்கட்டும். இன்ன ஸலாத்தஹு தன்ஹாஹு யௌமன். அவனுடைய தொழுகை ஒரு நாள் அவனை தடுக்கும். தொடர்ச்சியாக அவன் இந்த வணக்கத்தில் இருந்தால் அவனை அது பாதுகாக்கும். வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா. தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுங்கள். இறைவனிடத்தில் ஒன்று வேண்டும் என்றால் இஸ்தஈன் பிஸ்ஸலா, தொழுகையை கொண்டு உதவி தேடுங்கள். வாழ்வில் பிரச்சனையா, சோதனைகளா? பொருளாதாரத்தில் பிரச்சனையா, சோதனைகளா? உறவில் பிரச்சனையா, சோதனைகளா? இஸ்தஈன் பிஸ்ஸலா. தொழுகைதான் அடிப்படை. யார் ஒருவர் அதை பாதுகாக்கிறாரோ அல்லாஹ் அவரை பாதுகாப்பான். அல்லாஹ் அவருடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவான். அல்லாஹ் அவருடைய சிரமங்களை நீக்குவான். யா புனைய அக்கிமிஸ் ஸலா, என் மகனை தொழுகை எடுத்துக்கொள், நன்மையை ஏவு, தீமையை தடு. வஸ்பிர் அலா மா அஸாபக். சோதனைக்குரிய உலகம் அது, சிரமத்திற்குரிய உலகம் அது. எங்கு பார்த்தாலும் சோகமான முகங்களையும் சோகமான காட்சிகளையும் சோகமான நிகழ்வுகளையும் பார்த்து மனிதன் தன்னை ஸ்ட்ரெஸ்ஸில் அல்லது தன்னை கவலையில் அதிகம் உட்படுத்திக் கொள்ளக்கூடிய நேரம் இது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், பின்னால் ஒரு காலம் வரும், கபர்களை பார்த்து, மன்னரைகளை பார்த்து மனிதன் சொல்லுவான், நான் உன்னிடத்தில் இருக்க வேண்டாமா? வாழ்வதற்கு பதிலாக மரணத்தை ஆசைப்படுவான். அதுதான் மிக அதிகமான காட்சி. ஒரு மகனுக்கு ஒரு தந்தை தன்னுடைய மகனுக்கு சொன்னார்கள், வஸ்பிர் அலா மா அஸாபக். உனக்கு ஏற்படக்கூடிய சோதனைகளில் பொறுமையை கடைபிடி. உன்னை சோதனைகள் தாக்கும், சிரமங்கள் தாக்கும், எல்லா வகையிலும் நீ சோதிக்கப்படுவாய் இறைவனால். பொருளாதாரத்தை கொண்டு, செல்வம் எடுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டு, கல்வியை கொண்டு, நேரங்களை கொண்டு, உறவுகளை கொண்டு இறைவன் சோதிப்பான். வஸ்பிர் அலா மா அஸாபக். நலவில் தொடர்ச்சியாக இருந்து, தொழுகையை தொடர்ச்சியாக கடைபிடித்து, நன்மையை ஏவி தீமையை தடுத்து, இறை தொடர்போடு பொறுமை எதிர்கொள். இன்ன தாலிக மின் அஸ்மில் உமூர். மிக பலமான உறுதியான காரியங்களில் அது ஒன்றாகும். அடுத்து சொன்னார்கள் தன் மகனை பார்த்து, இது இறைவனோடு ஷிர்க்கிலிருந்து விலகி, இணை வைப்பிலிருந்து விலகி, பெற்றோர்களோட உறவை சீரமைத்து, இறைவனோடு இருக்கக்கூடிய உறவையும் சீரமைத்து, உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்ற அடிப்படை எடுத்துக்கொண்டு மனிதர்களோடு வாழப் போகிறாய். அது உன் மதத்தை பின்பற்றுபவர்கள் இருப்பார்கள், ஒரு மதத்தை பின்பற்றாதவர்கள் இருப்பார்கள், உன்னை ஏற்றுக்கொண்டவர்கள் இருப்பார்கள், உன்னை மறுப்பவர்கள் இருப்பார்கள். மகனே, வலா துஸஇர் ஹத்தக லின்னாஸ் வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா. உன் முகத்தை மக்களை விட்டு திருப்பி செல்லாதே, பெருமையால் திருப்பி விடாதே ஒருபோதும். வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா. பூமியில் செருக்கோடு பெருமையோடு நடக்காதே. தன்னை பெருமை பெற்றுக் கொள்பவர்களையும் இறைவனுடைய அருட்கொடையை மறுத்து தன்னால் ஆனது என்று நினைக்கக்கூடியவர்களையும் இறைவன் ஒருபோதும் விரும்புவதில்லை. மகனே, என்ன அர்த்தம்? இந்த உலகத்திலே ஒரு உறவை, ஒரு தன்னோடு வாழக்கூடிய சக மனிதர்களை தரக்குறைவாக ஒருபோதும் பார்த்து விடாதே. மதத்தாலோ, ஜாதியாலோ, மொழியாலோ, இனத்தாலோ, அல்லது உன் மதத்தை பின்பற்றாமல் இருப்பதாலோ இன்னொருவரை தாழ்வாக பார்த்து விடாதே. ஒரு மனிதன் தீயவன் என்பதற்கு அடையாளம் அவன் மனிதர்களை தரக்குறைவாக கருதுவதாகும் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இறை தூதருக்கு இறைவன் அமைத்த பாடம் அது. குறைஷி தலைவர்கள், மிகப்பெரிய செல்வந்தவர்கள் அமைந்திருக்கக்கூடிய ஒரு சபை. இறை தூதர் இறைவனை பற்றி செய்தி எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போது ஒரு ஏழை, கண் தெரியாத ஒரு நபித்தோழர் அந்த அறைக்கு வருகிறார். உம்மி மக்தூம். ரசூலுல்லாஹ் செல்வந்தவர்களும் உயர்ந்தவர்களும் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த ஏழை உள்ளே வருவதை இந்த செல்வந்தவர்கள் பார்த்தால் அவர்கள் சிரமமாக கருதி விடுவார்கள் என்பதற்காக தன்னுடைய முகத்தை அவரை விட்டு திருப்பிக் கொள்கிறார்கள். இறை தூதர் இந்த செய்தியை செய்தாலும்
இறைவன் அவர்களுக்கு பாடம் புகட்டுகிறான். அபஸ வ தவல்லா அன் ஜாஅஹுல் அஅமா வமா யுத்ரிக லஅல்லஹு யஸக்கா. முகத்தை திருப்பிக் கொண்டார், கடுகெடுத்தார். ஒரு கண் தெரியாத ஒரு தோழர் வரும்போது செல்வந்தவர்கள் உட்கார்ந்திருந்தால், உயர்ந்தவர்கள் உட்கார்ந்து ஒரு பயனளித்து விடுமா? வந்தவர் இறை செய்தியை கேட்பதற்காக வந்திருக்கலாம். இறை தூதரை உங்களை சீர்படுத்திக் கொள்ளுங்கள், இது உங்களுக்கு அறிவுரை. ஆனால் இன்று மொழியை கொண்டு தாழ்வாக பார்க்கிறோம், ஜாதியை கொண்டு தாழ்வாக பார்க்கிறோம், இனத்தை கொண்டு தாழ்வாக பார்க்கிறோம். தன் மதத்தை பின்பற்றாத ஒருவரை கூட இன்று முஸ்லிம்களில் பலர் தாழ்வாக பார்க்கிறார்கள். மனிதர்கள் எல்லோரும் இறைவனுடைய பார்வையில் சமம். இன்ன அபாக்கும் வாஹித், உங்கள் தந்தை ஒருவர், மண்ணிலிருந்து பிறக்கப்பட்டவர். அரபியை காட்டிலும் அரபி அல்லாதவனுக்கும் கருப்பரை காட்டிலும் வெள்ளையருக்கும் எந்த சிறப்பும் இந்த பூமியில் கிடையாது. இல்லா பித்தக்குவா, இறையச்சம் தான். இறையச்சம் மட்டும் உயர்ந்ததா? இறையச்சத்தால் ஒருவரை உயர்த்திவிட முடியுமா? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதையும் முடிவெடுப்பதற்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. இறையச்சத்தில் இவர் உயர்ந்தவர் என்று அவரை உயர்த்துவதற்கு அத்தக்குவா ஹா ஹுனா, அத்தக்குவா ஹா ஹுனா, அத்தக்குவா ஹா ஹுனா, கை நீட்டி சொன்னார்கள். இறையச்சம் என்பது இங்கே இருக்கிறது, பேச்சில் அல்ல, உங்களுடைய தோற்றத்தில் அல்ல, உள்ளத்தில் இருக்கிறது, உள்ளத்தில் இருக்கிறது. அதையும் அறிந்தவன் இறைவன் தான். அவன்தான் ஒருவரை உயர்ந்தவராகவும் இறையச்சத்தால் ஒருவரை இறையச்சம் இல்லாதவராகவும் பார்ப்பதற்கு அதிகாரம் உள்ளவன். வேறு எவரும் அந்த பார்வையிலும் மனிதர்களை பார்ப்பதற்கு அதிகாரம் கிடையாது. வெளித்தோற்றமும் பேச்சும் சிறந்ததாக இருந்தால் நலவு வையுங்கள், வெளித்தோற்றமும் பேச்சும் தீயதாக இருந்தால் அறிவுரை சொல்லுங்கள், அவ்வளவுதான். உங்கள் கடமை அவ்வளவுதான். ولا تصير خدك للناس ولا تمشي في الارض مرحا ان الله لا يحب كل مختال فخور. பெருமை அடிக்கக்கூடிய, தன்னைத்தானே மக்களை விட்டு பெருமை அடித்துக் கொள்ளக்கூடிய, சத்தியத்தை மறுக்கக்கூடிய ஒருவரை இறைவன் விரும்ப மாட்டான். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கடுகளவு பெருமை இருந்தாலும் அவர் சொர்க்கம் நுழைய மாட்டார். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய ஆடை அழகாக இருப்பது, என்னுடைய செருப்பு அழகாக இருப்பது என்று நான் நினைப்பது பெருமையா? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பெருமை என்பது அது அல்ல. இறைவன் அழகானவன், அழகை விரும்புகிறான். பெருமை என்பது சத்தியத்தை மறுப்பதும், வகம் துன்னாஸ், மக்களை தாழ்வாக பார்ப்பதும். சுப்ஹானல்லாஹ். இன்னல்லாஹ லா யுஹிப்பு குல்ல முக்தாலின் ஃபகூர் வக்ஸுத் ஃபீ மஷ்இக் வக்துல் மின் ஸௌதிக். தந்தை மகனுக்கு சொன்னார், உன் நடையில் நடுநிலையை மேற்கொள். வக்ஸுத் ஃபீ மஷ்இக், பெருமை இல்லாமல் சீராக மக்களை பெருமையோடு பார்க்காமல் உன் நடையில் நடுநிலையை மேற்கொள், கண்ணியத்தோடு நட. உன் இறைவன் பார்க்கிறான் என்ற அடிப்படையில் உன் எட்டை எடுத்து வை. உன் சத்தத்தை தாழ்த்திக்கொள், உன் வார்த்தையில் கவனம் செலுத்து, உன் சப்தத்தில் கவனம் செலுத்து. இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் இறைவன் மறுபடியும் உயிர் கொடுத்து எழுப்பப்படக்கூடிய நாளையும் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால் ஃபல்யகுல் கைரன் அவு லியஸ்முத், அமைதிகாருங்கள் அல்லது நல்லதையே பேசுங்கள், அவ்வளவுதான். வாய் மூடி இரு அல்லது மௌனமாக நல்லதை பேசு, வார்த்தையில் கவனம் செலுத்து. இறைத்தூதர் சொன்னார்கள், உன் உதடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய நாவையும் தொடைகளுக்கு இடையே இருக்கக்கூடிய மர்ம உறுப்பையும் யார் ஒருவன் நலவில் செயல்படுத்துவதற்கு எனக்கு வாக்களிப்பாரோ, இறைவனிடத்தில் நாளை மறுமையில் சொர்க்கத்திற்கு நான் அவருக்கு வாக்களிக்கிறேன். உன் வார்த்தை இறைவன் கண்காணிக்கிறான் மகனே, உன் நடையை இறைவன் கண்காணிக்கிறான் மகனே. வக்துல் மின் ஸௌதிக் இன்ன அன்கரல் அஸ்வாதி லஸௌத்துல் ஹமீர். உயர்ந்த சப்தம், உயர்த்திய சப்தம் என்பது கழுதையின் சப்தமாகும், மனிதரின் சப்தமாக அது ஒப்பிடாது. புரிந்து கொள் மகனே என்று லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு அறிவுரையை சொன்னதை இறைமறைகளை இறைவன் பதிவு செய்கிறான். இந்த அறிவுரையை எடுத்து பார்க்கும் போது ஒரே ஒரு விஷயம் புரியும். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு கொடுத்த ஞானம் இறை தொடர்பில், பெற்றோர்களுடைய உறவில், தன்னை இறைவனிடத்திலே நெருங்குவதற்குரிய அடிப்படைகளில், மனிதர்களோடு அவன் நடந்து கொள்ளக்கூடிய முறையில், எல்லாவற்றிலும் சீராக்குவதற்கு அந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் முன்வைத்த ஒரே வார்த்தை அல்லாஹ் 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 அல்லாஹ். இறைவன் 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 இறைவன். அவனை நோக்கமாக கொள், அவனை குறிக்கோளாக கொள், அவனை லட்சியமாக கொள், அவனை வாழ்வில் எல்லா செயல்களிலும் எடுத்துக்கொள், எல்லா நிலைகளிலும் எடுத்துக்கொள், எல்லா முறைகளிலும் உறவுகளிலும் எடுத்துக்கொள். இறைவன் உன்னை இந்த உலகத்திலே சிறந்த வாழ்வில் வாழ வைப்பான் என்று லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு அறிவுரை செய்த அறிவுரையை
இறைவன் இறைமறையிலே பதிவு செய்து அதை நமக்கும் அறிவுரையாக்குகிறான். இந்த அறிவுரையை கொண்டு பாடம் படிக்கக்கூடிய, கல்வி படிக்கக்கூடிய, தன்னுடைய பிள்ளைகள் பெற்றோர்களுடைய உறவை சீரமைக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. இந்த கல்லூரிக்கு அழைத்து இந்த வாய்ப்பை அளித்து உங்களுக்கு முன்னால் இந்த சிறிய இறைச்செய்தியுடைய அறிவுரையை எனக்கும் உங்களுக்கும் எடுத்து வைப்பதற்கு உறுதுணையாக இருந்த எல்லோர்களுக்கும் அல்லாஹ் சிறந்த கூலிகளையும் சிறந்த பொருத்தத்தையும், இதை அங்கீகரித்து இதனுடைய கூலியாக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தையும், அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் வாழ வைப்பதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள் செய்யட்டும். ஜஸாக்குமுல்லாஹு கைரன், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அகூலு கௌலி ஹாதா, அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹ்.